இந்த பிப்ரவரி மாதத்துல கடவுள் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அம்மே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமே, நானும் உன்னை என்ன பண்றேன்? சிநேகிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல துன்பங்களை அனுபவிச்சார், பல கஷ்டங்கள். தண்ணீர்களை கடந்திருக்கிறார்கள், ஆறுகளை கடந்திருக்கிறார்கள், அக்னியில் நடந்திருக்கிறார்கள். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள். நான் சொல்றேன், அவங்கள மாதிரி ஒருவரும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. இன்றைய துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும், எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாலும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். கையை தட்டுங்க. நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, உன்னை விட்டுற மாட்டேன். ஆமே. அவர்கள் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கும் போது அவங்களுக்குள்ள பல பயங்கள். ஐயோ, கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, கர்த்தர் என்ன கைவிட்டாரோ, அப்ப அவர் பார்வைக்கு நான் ஆகாத போயிட்டானா, அவர் பார்வைக்கு நான் ரொம்ப விலையேற பெற்றவனா இல்லையா, அவர் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அதனால நான் இத்தனை உபத்திரங்கள் அனுபவிக்கிறேன்னு. சில நேரத்தில் பாருங்க, நம்ம நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைகளையும் சில சவால்களையும் சந்திக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் பார்வையில் நான்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, கடவுள் பார்வையில் நான் ரொம்ப முக்கியம் இல்லை, அவர் என்ன மறந்துட்டாரு பொழுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, பயப்படாத, நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிற? வெரி காஸ்ட்லி. ஆமே, விலையேற பெற்றவன். ஹல்லேலூயா. நான் கையை சொல். நான் இந்த பிப்ரவரி மாதத்துல கடவுள் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், ஹல்லேலூயா, கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அமே, வெயிட்டா இருக்கலாம் சார், ஆனா விலையேற பெற்றது இல்லை. இதான் உலகத்துல இருக்கலாம். அவங்க வெயிட்டா இருக்கலாம், அரசியல் வெயிட்டு, சினிமாவில் வெயிட்டு, அதுல வெயிட்டு, இதுல வெயிட்டு, எல்லாமே வெயிட்டா இருக்கும். ஒரு பேரை கேட்டா வெயிட்டா இருக்கலாம். ஆனா கடவுள் பார்வையில விலையேற பெற்றவர்கள் நீங்களும் நானும் தான். கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா.